வெளியிலிருந்து உள்ளே செல்வது அறிவு, உள்ளிருந்து வெளியே வருவது ஞானம். இருதயத்தில் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் பிறர் கூறும் நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கும். ஞானமுள்ள இருதயம் சந்தோஷமாக இருக்கும், சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும். தயவுள்ள வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து புறப்படும். அதிகம் அலட்டி பேச மாட்டார்கள். அவர்கள் செய்கைகள் உன்னதமானதாக இருக்கும். எல்லா காரியங்களிலும் விவேகத்துடன் நடந்து கொள்வார்கள். குருட்டுத்தனமாக நான் ஞானி என்று எண்ணுவது ஞானமல்ல. ஞானி கர்த்தருக்கு பயந்து நடப்பான். நீதிமானாக மாறி தேவனுடைய வழிகளில் மட்டுமே நடப்பான். துன்மார்க்கத்தை குறித்த உணர்வு அவர்களுக்குள் இருக்கும். மனத்தாழ்மையுடன் நடந்து கொள்வார்கள். நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். வாயடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் ஞானம் உள்ளவர். அதனால் அவர் பிள்ளைகளும் ஞானமாய்த்தான் இருப்பார்கள். தேவனே ஞானமுள்ள இருதயத்தை எனக்குள் வையும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். ஆமென்.